இப்ப நம்ம சூரியன்லேருந்து பார்த்தோம்னா தான் நமக்கு நகுலன பத்தி நமக்கு தெரியும். இப்ப அதனால இது வந்து நகுலனோட கதை தான். ஆனா நம்ம சூரியன்லேருந்து பார்க்குறோம். இப்ப சூரியன வந்து சமுக்ஞா அப்படிங்கிற ஒரு பெண் கிரகம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. சமுக்ஞா யாருன்னா விஸ்வகர்மா அப்படிங்கிறவரோட பொண்ணு. அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். ஸ்ரேனு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். இப்போ இந்த சூரியன் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பெரிய கிரகம். இப்போ இருக்க சைஸை விட இப்போயே 3,00,000 உலகங்கள் அந்த சூரியனுக்குள்ளே அடக்கம். அப்போ வந்து இன்னும் ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பெருசு. அப்படி இருந்த அந்த சூரியன் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சமுக்னா அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த கேலக்ஸிக்கு ஒவ்வொரு கேலக்ஸிக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த கேலக்ஸி வந்து பிரபாஷா அப்படிங்கிற கேலக்ஸியில் இவங்க இருக்காங்க. அந்த கேலக்ஸியில் இவங்க சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை வந்து பயங்கரமான தகிப்பு சூரியனோட அந்த இதிலேருந்து அவங்க வந்து அப்படியே அந்த ஈர்ப்பு விசையில் பிடிப்பு இல்லாமல் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்க குதிரை வடிவம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த லைட்டோட ஸ்பீடு, அந்த லைட்லேயே அவங்க ட்ராவல் ஆகுறாங்க. அப்போ தான் நிறைய இடத்துக்கு ஸ்பீடாக ஒரு பெர் செகண்டில் வந்து எத்தனையோ கிலோமீட்டர்ஸு, எத்தனையோ லேக் கிலோமீட்டர்ஸ் அந்த லைட்டோட அந்த ஸ்பீடில் போயிடலாமா. இந்த மொத்த கேலக்ஸியும் 8 செகண்ட்ஸில் சுற்றி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியே அந்த லைட்டோட எஃபெக்டில் அந்த சமுக்ஞா அப்படிங்கிற அந்த பெண் கிரகம் வந்து வேறு ஏரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ சூரியனை சுற்றிக்கிட்டு இருந்தது அவரோட நிழல் போல் இருந்த கிரகம் சாயாதேவியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த ஏரியாவில் சுற்றி விட்டுட்டு அவங்க குதிரை போன்ற வடிவம் எடுத்து அவங்க போயிடுறாங்க. சமுக்ஞா விஸ்வகர்மாவோட பொண்ணு. இப்போ இங்கே சாயாதேவியோட ஈர்ப்பு விசையில் யமன், சனீஸ்வரர், யமுனா இந்த 3 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்தளவு எனர்ஜி கிடைக்கல. ஏன்னா சாயாதேவி இன்னும் 3 கிரகங்கள் சாயாதேவிக்கிட்ட இருந்து வருது. அப்போ 6 கிரகங்களும் சாயாதேவினால் இழுக்க முடியல. அப்போ வந்து யமன் வந்து போய் மோதுறார். அந்த ஈர்ப்பு விசை பத்தாததுனால அவர் போய் மோதுனதில் தான் அவர் கருப்பாகி நரகம்ங்கிற ஏரியாவுக்கு போகிறாரு அந்த யமன். அது வந்து ரொம்ப கடைசி, அந்த பாதாளத்தை விட கடைசி ஏரியா நரகம். சூரியன்கிட்டருந்து வெடித்து சிதறின அந்த கரித்துண்டு தான் அந்த யமன் அப்படிங்கிற கிரகம். இப்போ அந்த சாயாதேவி வந்து இருக்க நிழல் போல ஆகவும் சூரியன் என்னாகிறாரு அப்படியே சுற்றிக்கிட்டே போயிட்டுருக்கார். அப்போ போகிற இடத்துல என்ன ஆகுது, அவர் வந்து நம்ம சமுக்னா தேவியை பார்க்குறாரு. இந்த பிரபாசா கேலக்சியில் வந்து பயங்கரமான காற்று அடிக்குது. சூரியனுக்கும் நம்ம சமுக்ஞாக்கும் நடுவில் பயங்கரமான காற்று. இந்த காற்றோட ஈர்ப்பு விசையில் திருப்பி சமுக்ஞா வந்து இந்த சூரியனை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க மூக்கிலேருந்து புஷ்ன்னு அந்த காற்று வருதில்ல, அதில் வெளியே வந்தவங்க தான் இந்த நசாத்தியாவும் தஸ்ராவும். இந்த நசாத்தியாங்கிற அந்த அஸ்வினி குமாரர்கள்கிட்ட இருந்து வந்தவர் தான் நகுலன். தஸ்ராங்கிறவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் சகாதேவன். இப்போ இந்த நசாத்தியானா அந்த அஸ்வினி ட்வின்ஸ் 2 மூக்கு துவாரத்தில் இருந்தும் சமுக்ஞா கிட்ட இருந்து வெளிவந்த கிரகங்கள். அப்போ சமுக்ஞா எவ்வளோ பெருசு, நம்ம சூரியன் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரீத்திங் டெக்னிக்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து இவங்க வந்து ஒரு கிரகம் போல் இவங்க வந்து சுற்றுறாங்க நம்ம அந்த பிரபாஷா அப்படிங்கிற கேலக்சியில், நம்ம கேலக்சியில். இப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் வெளியே கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து யங்காக இருக்காங்க. ஏன்னா இப்போ சூரியனுக்கும் சமுக்ஞாக்கும் பிறந்ததுனால இவங்களும் குட்டி சூரியன்கள் தான். இவங்க வந்து
சமிக்ஞாவை விட கொஞ்சம் அந்த மூக்கின் ஓட்டை அளவு தான் அவங்க இருக்காங்க. அப்போனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ சமிக்ஞா ரொம்ப பெரிய கிரகம். அவங்களாலே அந்த சூரியனை தாக்குப்பிடிக்க முடியல. அப்போ இந்த அஸ்வினி சகோதரர்கள் அவங்க வந்து அந்த அந்த லைட்னிங்லேருந்து வந்ததுனால அந்த ஒரு பவருங்கிறதுனால அந்த குதிரைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கோல்டாக நல்லா பிரைட்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு முறை நம்ம சூரியன் வந்து 2வதாக சரியாதின்னு வெடிப்பார். அவங்களோட பொண்ணு வந்து சியவனர்னு ஒரு குரூப்பை போய் சுற்றுவாங்க. அப்போ வந்து இந்த சியவனர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தோன்றியவர். அந்த சுகன்யா சுற்றும் பொழுது அஸ்வினி தேவர்கள் அந்த பக்கம் வந்த உடனேயே அவங்கக்கிட்ட இருந்த எனர்ஜியை ஃபுல்லும் வாங்கி சியமனர் வந்து ரொம்ப பிரைட்டாக சூரியன் போல் பிரகாசிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவு பிரகாசிக்கக்கூடிய அந்த அஸ்வினி தேவர்கள் இருக்கிற ஏரியா பக்கம் நம்ம குந்தி வரும்போது இவங்களுக்கு அந்த சகோதரர்கள் நகுல சகாதேவர்கள் பிறக்கிறாங்க. நசாத்தியா கிட்டேருந்து நகுலனும் தசரா கிட்டேருந்து சகாதேவனும் பிறக்கிறாங்க. இப்போ நகுலனுக்கு திரௌபதி ஒரு மனைவி. இவங்க மூலம் இவங்க சதானிகா அப்படிங்கிற பையன் இவங்களுக்கு கிரகம் பிறக்குது. இவரை நம்ம அந்த குருட்சேத்திர போர் இருக்குல்ல, அந்த கிரகங்களின் மோதல் அப்போ அஸ்வத்தாமா வந்து இந்த சதானிகா மேலே மோதி உடச்சிருவார். இப்போ அதுக்கு அடுத்து இவருக்கு வந்து சிசுபாலன் சேதி நாட்டு அரசன் சொல்கிறாங்கல்ல, சேதின்னு ஒரு ஏரியா வானத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் இருந்த சிசுபாலனோட பொண்ணு கரேனுமதி அவங்கக்கிட்ட இருந்து நகுலனுக்கு பிறந்தவர் பேர் நிரமித்ரா அப்படின்னு பேர். இப்போ நகுலனை என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து கீரி பிள்ளையோட கலர், அதாவது இந்த வயலட்டும் இல்லாமல் பிளாக்கும் இல்லாமல் ஒரு கலர் இருக்கும்ல, அது அந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா கோல்டன் கலரில் இருக்குமா. அந்த கீரி பிள்ளை கலரும் இருக்கும், கோல்டன் கலரும் இருக்கும். சிவப்பு மான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இவரோட சங்கு நாதம், அதாவது இவர் சுற்றும்போது இவர்கிட்ட இருந்து வந்த சவுண்டுக்கு பேர் சுகோஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ஒரு தடவை திரௌபதியோடு சேர்த்து ஜடாசூரன் அப்படிங்கிற அசூர கிரகம் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போயிருமா. அப்போ இவரை வந்து காப்பாற்றினது வந்து நம்ம யுதிஷ்டர், அர்ஜுனர், சகாதேவன், குந்தி இவங்க எல்லாமே. இப்போ இவர் விராட நாட்டில் இருந்தார்ல, அப்போ இவருக்கு பேர் கிரந்திகன் இவரோட பேர். இவர் வந்து எக்கச்சக்கமான கிரகங்களை உடச்சிருக்காரு. வசுதேவர், ரோஹிதர், மதம் யுரேகஸ், சைரிஷக்கன், சிவிஸ், திரிகரி யுகாஸ், ரோகி டர்ஹல், அம்பஸ்டாஸ், மாலவர், கர்ணதாஸ், மத்தியமாக்கேயர், வட்டதனர்ச, உற்சவ சங்கேதர்கள். அந்த மகாபாரத யுத்தத்தில் இவர் வந்து அந்த கௌரவர்கள் யாரையும் கொல்லலை, ஆனால் துசாதனா இவங்களெல்லாம் மோதி இருக்காரு. சால்வன் இவங்க மாமா எல்லாத்தையும் மோதி இருக்காரு. 14ஆம் நாள் நகுலன் தான் அந்த சகுனியவே கொல்றாரு. ஆனால் 15ஆவது நாள் துரியோதனன் இவரை மோதி ஓட விட்டுறாரு. கர்ணனும் இவரை மோதி ஓட விட்டுறாரு. 18ஆவது நாள் கர்ணனோட 3 கிரகங்கள் இருக்கும், சித்திரசேனா, சத்யசேனா, சுசேனா அப்படிங்கிற கிரகங்களை மோதி உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுவார். நகுலன் வந்து கடைசி காலத்தில் திரௌபதிக்கு அடுத்து சகாதேவன் விழுகிறாரு. சகாதேவனுக்கு அடுத்து நகுலன் உடஞ்சி விழுந்துடுறாரு. அந்த இமயம் பயணம்னு சொல்கிறாங்க, அதில் அந்த மாதிரி ஆகுது. இருக்கிறதுலே அழகான கிரகம் கோல்டு